1 கப்பு கார்ன்ஃப்ளேக்ஸ் மாவுக்கு 2 கப்பு சுகரு ஜீனி. நம்ம நட்ஸு நம்மளுக்கு பிடிச்ச நட்ஸு நம்ம போட்டுக்கலாம். நான் வந்து பாதாம், முந்திரி, பிஸ்தா 3 எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு சின்ன கொஞ்சமாக ஃபுட் கலரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய் தூள். இது 1/4 கப்புக்கு கொஞ்சம் கூட, ஒரு ஸ்பூன் கூட நெய். இப்போ இந்த 1 கப்பு மாவுக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கணும் நம்ம. இதே பாருங்கள், இந்தளவு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிட்டோம் பாம்பே அல்வாக்கு. இப்போ 2 கப் சுகர் போட போகிறோம். அதுக்கு 2 கப்பு தண்ணி. பாருங்கள், சர்க்கரை இதுக்கு பாகுபதம்லாம் இல்லை, சர்க்கரை கரையிற அளவுக்கு தான். நம்ம இப்போயே வந்து இந்த ஃபுட் கலர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஊற்றிடலாம். தான் வச்சுக்கணும். ரொம்ப ஹையும் வைக்கக்கூடாது, ரொம்ப ஸ்லோவும் வைக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம இதை கை விடாமல் கிண்டணும். இது சீக்கிரம் ஆகிடும். இந்த அல்வா ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளே ஆகிடும். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்ச முந்திரி, பாதாம், பிஸ்தா எல்லாம் போட்டுப்போம். இந்த சட்டியில் ஒட்டாமல் வந்துருச்சு பாருங்க. அப்போ இப்படி ஈஸியாக சுத்த முடிஞ்சு, இப்போ சுத்த முடியல பாருங்கள், டைட் ஆகிடுச்சு, எல்லாம் கெட்டியாகி வந்துருச்சு பாருங்கள். இதை எடுத்து இப்போ நம்ம பிளேட்டில் மாற்றிடணும். அல்வா வலிக்கிட்டு வரது இருக்குது. இப்போ இதை வந்து பிளேட்டில் ஊற்றி வச்சுட்டோம் பாருங்கள். பாம்பே அல்வா ரெடி. வந்து கரெக்டாக 2 hours ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா இதை அப்படியே பீஸ் போட்டுடலாம் நம்ம. சூப்பராக இருக்கு பாருங்க பீஸ் போட்டது. பாருங்க, நம்ம அல்வா ஃபுல்லாக கட் பண்ணி அழகாக எடுத்து வச்சுட்டோம். எப்படி இருக்கு பாருங்க.